எக்ஸசைஸ் 2.2ல ஃபோர்த்து சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? டெசிமல் எக்ஸ்பிரஷனை இன்ட்டு ரேஷ்னல் நம்பர்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க. டெசிமல் நம்பர் கொடுத்துட்டாங்க, நமக்கு ரேஷ்னல் நம்பர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதில் எத்தனை 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை 0.24 பார் மேலே கொடுத்துருந்தாங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்கதை எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல்ட்டு 0.242424. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்? 100ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகுது? 100 × x 100x. இது 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 24.242424. இப்போ 0.24 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 24 வருமா? அதனால் ஒரு 2 டிஜிட் மட்டும் நான் முன்னாடி தள்ளி எழுதிக்கிட்டேன் 100ஆல் மல்டிபிள் பண்ணாமல். அப்போ 24.242424. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ இது பெரிய நம்பர்ன்றதுனால நான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கீழே எழுதிக்கிட்டேன். அப்போ கீழே எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. 100xலேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா 99x. 24 இந்த பாயிண்ட்டை வந்து நான் பாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக எழுதிட்டேன். அப்போ பாயிண்ட்டுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் சப்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். இந்த 24 மட்டும் வரும். அப்போ 99x = 24னா x = 24/99. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே ஆன்சர் ஸ்டாப் பண்ணலாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 2.327. 327 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எப்பயும் போல் கொடுத்துருக்கதை என்ன பண்ணணும்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். x = 2.327. 327 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா? அதை எழுதியாச்சு. இப்போ நமக்கு 3 டிஜிட்க்கு அவங்க வந்து கோடு போட்டிருந்தாங்க இல்லையா மேலே பார். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகே, அப்போ அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை 1000ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்னாகும்? 1000x. இந்த 3 டிஜிட் முன்னாடி வந்துடும். ஓகே, அப்போ 2327.327. இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் 327. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்? அதே மாதிரி கீழே எழுதி சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ 1000xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 999x. இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப்க்கு பின்னாடி உள்ளதை அப்படியே கேன்சல் ஆகிடும். இங்கே சப்ராக்ட் பண்ண போகிறோம். 7ல் 2 போச்சுன்னா 5, 2, 3, 2. இப்போ x = 2325/999. இதை அப்படியே நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிக்கலாம், இல்லை சிம்பிளிஃபை பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா -5.132. இது வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். அதனால் என்ன பண்ணுறோம்? நம்ம 1000ஆல் 3 டிஜிட் இருக்கிறதுனால 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். 1000ஆல் டிவைட் பண்ணால் என்ன? 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10. இங்கே வந்து 2 2s are 4, பேலன்ஸ் 1. 5 2s are 10, பேலன்ஸ் 1. 6 2s are 12, பேலன்ஸ் 1. 6 2s are 2. மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 250. இங்கே வந்து 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 4, 8 டைம்ஸ் 3 2s are 6. ஓகே, அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 1283/250. ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷன் 3.17. 7க்கு மேலே பார் இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிறது எப்பயுமே லெட் x = எடுத்துக்க வேண்டியதான். 3.1777. கொடுத்துருக்க ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 10x 31.77. அதாவது ஒரு டிஜிட் முன்னாடி வருது 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது. அதே 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 டிஜிட் முன்னாடி வருது. ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு நம்ம 2மே மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 777 இருந்தால் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷனை பார்த்திங்கன்னா இது 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 இருக்குது, இங்கே 31 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேம் டிஜிட் இல்லை, அதனால் மறுபடியும் ஒரு 100ஆலையும் அந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கீழே எழுதி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால எழுதி சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக சப்ராக்ட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 100xலேருந்து 10x போச்சுன்னா 90x. இங்கே 7லேருந்து 1 போச்சுன்னா 6, 1ல் பாரோ வாங்கணும். ஸோ 31 ஆச்சு. 31லேருந்து 3 போச்சுன்னா 28. பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேமாக இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ 90x = 286. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 286/90. இதை கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இப்படியே ஆன்சர் எழுதணும்னாலும் எழுதிக்கலாம். இப்போ ஃபிஃப்த்து சப்டிவிஷன் என்னது? 17.215 நமக்கு. இப்போ கொடுத்துருக்கதை x = எழுதிக்கோங்க. இப்போ 15க்கு தான் நமக்கு ரிப்பீட்டடாக போட்டிருக்கிறாங்க, பார் போட்டதுனால ரிப்பீட்டடாக வரும்.
இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது ஒரு டிஜிட் முன்னாடி வரும். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 100ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 15 இருக்குல்ல, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 15 வரணும். இந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்மளால் எடுக்க முடியாது இங்கே 2 வந்ததுனால. அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு டிஜிட்டும் நமக்கு முன்னாடி வரணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதனால அடுத்த ஸ்டெப்பில் 2 டிஜிட் நமக்கு முன்னாடி வந்துடும். எப்படி 17215 அப்படின்னு சொல்லிட்டு 0.1515 எக்ஸெட்ரா. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1515 இருக்கிறது. இப்போ சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் பெரிய நம்பர், ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் நான் கீழே எழுதி சப்ராக்ட் பண்ணுறேன். 1000லேருந்து ஒரு 10 போச்சுன்னா 990. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டுக்கு இருக்கிறது. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 5ல் 2 போச்சுன்னா 3, இங்கே பாரோ வாங்கணும். ஸோ 11ல் 7 போச்சுன்னா 4, 1ல் 1 போச்சுன்னா 0, 17 அப்படி இருக்கும். அப்போ 17043. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த 990 இந்த பக்கம் டிவைடட் பையில் கொண்டு வந்துட வேண்டியதான். அவ்வளோதான். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 6th சப்டிவிஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -21.2137 பார். 7க்கு மட்டும் பார் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எப்பயும் போல் எடுத்துக்க வேண்டியதாக கொடுத்துருக்க ஈக்குவேஷனை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7 தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. அப்போ 7 வர்ற வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 டைம்ஸை நம்ம 1000ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 1000x. இங்கே ஃபஸ்ட்டு 3 டைம் முன்னாடி வந்துடும், 0.777. இப்போ இந்த ஒரு 7 இங்கிட்டு வந்தால் தான் அடுத்த டேர்மை எழுத முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும் நம்ம நெக்ஸ்ட்டு போட்டு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு டேர்ம் மட்டும் நமக்கு முன்னாடி வரணும்னா மறுபடியும் இந்த ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஏற்கனவே 3 0 இருக்குது, ஸோ 4 0 வந்துடும். அப்போ இது என்னது, ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி வந்துடும் நமக்கு. இதுதான் நமக்கு பெரிய நம்பர், செகண்ட் ஈக்குவேஷன் தான். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கீழே சப்ராக்ட் பண்ணிக்க வேண்டியதான். 10,000ல் 1000 போச்சுன்னா எவ்வளவு, 9000 எக்ஸ். இங்கே 7ல் 3 போச்சுன்னா 4, 3ல் 1 போச்சுன்னா 2, 1ல் பாரோ வாங்கணும் 11, 11ல் 2 போச்சுன்னா 9, 1 தான் இருக்கும். ஸோ 0, 21ல் 2 போச்சுன்னா 19. இப்போ என்ன எக்ஸோட வேல்யூ என்ன, நமக்கு இந்த 9000 கீழே கொண்டு வந்து எழுதிக்க வேண்டியதான். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம்.